இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து நம்ம இன்றைக்கான தயவு செய்திக்கு போலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, சீயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் த்ரூ சாங்ஸ். அப்படின்னா சங்கீதத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது. ஓகே, ஸோ இந்த டாபிக் கேட்கும்போது என்ன தோணுங்க உங்களுக்கு? இந்த டாபிக் சொல்லும் போது உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, என்ன புரியுது? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி சங்கீதத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இயேசு மரித்து 40 நாள் என்னங்க சீஷர் கூட இருந்து முக்கியமான ஒரு விஷயத்த பண்றாருங்க. அவங்களுக்கு புரியல இயேசு எதற்காக வந்தாரு, எதற்காக மரித்தாரு, அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இப்பவே அவர் ராஜாவா இருந்துருவாரு, நம்ம எல்லாருமே அவர் கூட இருப்போம் அப்படின்ட்டு நினைச்சிட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ஆகலைங்க. அதனால என்ன ஆகுதுனாக்கா, இங்க அவரு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த வசனம் எப்படி வருதுனாக்கா, அவர் தீர்க்க தரிசன புஸ்தகம் இல்லைங்களா, மோசே எழுதின புஸ்தகம், முக்கியமா சங்கீதத்துல அவரை பத்தி எழுதிருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அவருக்கு விவரிச்சு காண்பிக்கும் போது அவங்களுக்கு புரியுதுங்க, இதற்காக தான் இயேசு வந்தாருன்னு. ஓகேங்களா? இப்போ சங்கீதம் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம், கிட்டத்தட்ட 3000 இயர்ஸ் பிஃபோர். ஆனா அதுல இருக்கிற விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஆவிக்குரிய அடையாளங்கள் அதுல இருக்கு. ஏசு கிறிஸ்துவ பத்தி ஏராளமான வசனங்கள் இருக்கு, அமேசிங்கா இருக்குதுங்க. ஒரு ஒரு வசனம் பார்க்கும்போது அவர் என்னென்ன விஷயங்களை பண்ணுவாரு, எப்படி இருக்க போகிறாரு, அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தை எப்படி ஆளுகை செய்ய போறாருன்ற வரைக்குமே இருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம் இல்லைங்களா? ஒன்னொன்னாவே பார்த்துட்டு வரலாங்க. ஃபர்ஸ்ட் சங்கீதத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி எப்படி வசனம் இருக்குதுன்னா, அவர் தேவனுடைய குமாரன்னு, அவர் என்னங்க தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவர் தான் ராஜா அப்படின்ட்டு வசனம் இருக்குது. இது ரொம்ப பெரிய ப்ராபசி, ஒரு தீர்க்க தரிசனம் இல்லைங்களா? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சாம்ஸ்ன்றது வெறும் தேவனை துதிச்சு பாடுற துதி பாடல் இல்லைங்களா, மனசுக்கு ஆறுதலான வசனங்கள் அதுல உண்டு, அது மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனா அதுல ஏராளமான தீர்க்க தரிசனம் இருக்குது, முக்கியமா இயேசு கிறிஸ்துவ பத்தி அருமையான வசனங்கள் இருக்குது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், சாம் சாப்டர் 2:7 பாருங்க. சங்கீதம் 2:7. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். பாத்தீங்களா, நீ என்னோட குமாரன் இயேசுவை பார்த்து சொல்ற வசனங்க. ஆனா அது தீர்க்க தரிசனமா டேவிட் எழுதியிருக்கிறாரு. அதான் ரொம்ப ஆச்சரியம் இல்லைங்களா? இது புதிய ஏற்பாட்டுல என்ன பண்றாங்கன்னாக்கா கன்ஃபார்ம் பண்றாங்க, இது இயேசுவை பத்தி சொன்ன வசனம் தான் அப்படின்ட்டு. புதிய ஏற்பாடுல நிறைய அடையாளங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 33ல இங்க பவுல் என்ன பண்றாருனாக்கா ஊழியம் பண்றாரு இல்லைங்களா ஒரு ஊர்ல. அங்க போய் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு, இயேசுவை பத்தின வசனம் தான் இது அப்படின்ட்டு. அப்போஸ்தலர் 13:33. இயேசுவை தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருள செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். பாத்தீங்களா, இது அப்பவே தேவன் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு. யார் மூலியமா சொன்னார்னாக்கா தாவீது மூலமாவே எழுதி வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? திருப்பி அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் போதும் இந்த சாம்ல சங்கீதத்துல இருக்கின்ற விஷயத்த கோட் பண்ணி சொல்றாரு, இது இயேசு கிறிஸ்துவ பத்தி வசனம் தான் அப்படின்ட்டு. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 1:5ல, எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும். இது எக்ஸாக்ட்டா சாம் சாப்டர் 2:7ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே வார்த்தை தாங்க, ஒரு சேஞ்சும் இல்லை. நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன்றாருங்க இல்லைங்களா? நம்ம அப்படியே படிக்கும் போது இது இயேசு பத்தின மாதிரி வசனமே இல்ல, தெரியல, அந்த மாதிரி தெரியாது. ஆனா ஆழமா பார்க்கும்போது இயேசு பத்தி தான் வருது. அது கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? ஏஞ்சல்ஸ் பாத்தீங்கன்னா கோடான கோடி ஜனம் இருக்கிறாங்க, ஏஞ்சல்ஸ் எண்ண முடியாத அளவுக்கு. ஆனா அவங்களை யாரையும் பார்த்து நீர்தான் என்னோட குமாரன் சொல்ல இல்லைங்களா? இயேசுவை மட்டும் தான் நான் சொல்றாரு குமாரன்ன்றாரு. ஓகே, சோ இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்பது சங்கீதத்திலே இருக்குது அடையாளம் நமக்கு இல்லைங்களா? அவர் ராஜாதி ராஜாவா இருக்க போறாரு, இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போறாரு அப்படின்ற அடையாளமும் சங்கீதத்திலே இருக்குது. இது சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், சாம் சாப்டர் 2:6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். பாத்தீங்களா, என்னோட ராஜாவை எங்க வச்சிருக்கிறேன், சீயோன் மலையில வச்சிருக்கேன்றாரு.
இது யாரை பத்தின வசனம்னா இதுவும் இயேசு கிறிஸ்து பத்தி தான். இயேசு கிறிஸ்து தான் சீயோன்ன்றது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்குது. அங்க வந்து இயேசுனாவா இருக்க போறாரு, ராஜாவா இருக்க போறாரு. இதை வந்து அவங்க வேற மாதிரி எடுத்துக்கினாருங்க. முதலாம் வருகையிலே ராஜாவை உட்காந்துறாரு, அப்படி இல்லைங்க. ரெண்டாம் வருகை பத்தின வசனம் இல்லைங்களா? சோ இது எப்ப நிறைவேறும்னாக்கா அவர் வந்து அந்த 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பிக்கும் போது இது நிறைவேறும். அப்ப என்னங்க, ராஜாதி ராஜாவா அவர் உட்காருவாரு. இதை பத்தின தீர்க்க தரிசன வருஷம் வந்து நிறைவேறுதல் அப்போதான். அது வரைக்கும் நிறைவேறாது இது. ஓகே, இயேசு வரணுங்க, ராஜாதி ராஜாவா ரிட்டர்ன் வரணும். அப்பதான் வந்து ஒரு சியோன்ல என்ன ராஜாவா உட்கார போறாரு. இது வந்து ரெவலேஷன் சாப்டர் 11:15 வருது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரெவலேஷன் 11:15. ஏழாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. பாத்தீங்களா, ஏன்னா வசனங்க சொல்லுது அவர் என்றென்றைக்கும் நாங்க ராஜாவா இருப்பாரு. இந்த உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் என்ன ஆயிடுங்க, தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஆயிடணும். அவர் தான் ஆயிடுவாரு, கிங் ஆயிடுவாரு. ஓகே, இத பத்தி வசனம் எங்க சங்கீதத்திலே இருக்குது. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இயேசு பொறுக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு தெளிவா இருக்குது. ரெண்டாவது தீர்க்க தரிசனம் இயேசு பத்தி என்ன இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவ எல்லாருமே நிராகரிப்பாங்க அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா? வீட்டுல நிராகரிப்பு. சொந்த சகோதரங்களே என்ன பண்றாங்க, அவரை வந்து நீ ரொம்ப பெரிய தீர்க்கதரிசியான அப்படின்றது உண்மையா இருந்தா எல்லாருக்கும் தெரியற மாதிரி அக்கோதா டயலாக் பண்ணுன்ட்டு ஒரு இடத்துல அவர் என்ன கேலி பரியாசம் பண்றாங்க. ஊர்க்காரங்களை வந்து ஏத்துக்கலாங்க. அவர் ஒரு டைம் தேவாலயத்துல போய் பிரசங்கம் பண்ணும் போது என்ன பண்றாங்க, அவர் சொன்னதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சு. மலை மேல போயிட்டு தள்ளி விடலான்னு பாக்குறாங்க, அவமானப்படுத்துறாருங்க, கேவலப்படுத்துறாரு. சரிங்களா, ரிஜெக்ட் பண்றாரு. போற இடத்துல எல்லாம் நாங்க ரிஜெக்ஷனு. நீ வந்து உனக்கு இவ்வளவு வயசு கூட ஆகல, அதுக்குள்ளே நீ வந்து என்ன சொல்ற, நீதான் தேவனோட குமாரன் என்ற ஆபிரகாமுக்கு ஒப்பிட்டு நீ வந்து பேசுறியா அப்படின்ட்டு அவர் ரொம்ப கேவலப்படுத்துறாருங்க. ரிஜெக்ஷன். இது வந்து அந்த காலத்திலேயே நாங்க தாவீது எழுதிட்டாருங்க. சங்கீதத்துல இருக்குது. சங்கீதம் 118:22. சாம் 118:22ல சாம் 118:22ல பாத்தீங்களா, ஆகாதென்று தள்ளின கல்லு நாங்க மூளைக்கல் ஆயிட்டு. இது வந்து இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல இத பத்தி அடையாளமா வசனம் இல்லைன்னு வச்சுங்களேன். இது இயேசு பத்தின வசனம்ன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது இல்லைங்களா? ஆனா இந்த வசனத்தை இயேசுவே கோட் பண்றாரு புதிய ஏற்பாட்டை. அது என்ன பத்தின வசனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஒரு தடவை படிப்பா. இங்கிலீஷ்ல படிங்க அந்த வசனம். The stone which the builders rejected as worthless turned out to be the most important of all. பாத்தீங்களா, சில டிரான்ஸ்லேஷன்ல கார்னர்ஸ்டோன் வந்து சீஃப் கார்னர்ஸ்டோன் இருக்குது. ஏன்னாங்க எல்லாரும் வந்து நிராகரிச்சிட்டாங்க இல்லைங்களா? இயேசுவே சொல்றாரு, என்ன பத்தின வசனம் தான் நீங்க படிச்சது இல்லையா, வசனம் என்ன பத்தின வசனம் தான் அது, எல்லாரும் நிராகரிப்பாங்க அப்படின்ட்டு. இது வந்து மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42ல இயேசு சொல்றாங்க பாருங்க. மேத்யூ 21:42ல இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்க. பாத்தீங்களா, நீ படிச்சது இல்லைங்களா, என்ன பத்தின வசனம் தான் அது. இன்டைரக்டா சொல்றாரு நான் தான் அது அப்படின்ட்டு. ஆனாலும் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல இல்லைங்களா? இந்த மாதிரி ஏராளமான வசனம் சாம்ஸ்ல இருக்குதுங்க. சங்கீதத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி இல்லைங்களா? போற இடத்துல ரிஜெக்ஷன் தாங்க. யாருமே வந்து இம்மிடியட்டா அவரை வந்து ஏத்துக்கல. கொஞ்சம் பேர் ஏத்துறாங்க, நிறைய பேர் வெறுத்தவங்க தான் அவரை இல்லையா? இத வந்து பேதுரு என்ன பண்றாருனாக்கா, இந்த மூப்பருங்க வேத பாரகருக்கு முன்பாக தைரியமா வந்து பிரசங்கம் பண்றாரு. நீங்க எல்லாம் நிராகரிச்ச அந்த கல்லுதான் இன்னைக்கு மூலக்கல்லா இருக்குன்ட்டு பேதுரு என்ன பண்றாருங்க, இதை கோட் பண்ணியே சொல்றாருங்க. இது வந்து அப்போஸ்தலர் 4:11 ஆக்ட்ஸ் 4:11 வீடு கட்டுகிறவர்கள் ஆகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனவர். நீங்க அப்படியே டைரக்டா சொல்றாரு, அவர்தான் மூளைக்கு தலைக்கல். நீங்க வந்து நிராகரிச்சீங்க, அவர்தான் இன்னைக்கு நாங்க மூலக்கல்லா இருக்கிறாரு இல்லைங்களா? நீங்க தான் வந்து அவர் என்ன பண்ணிட்டீங்க, நிராகரிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. மகிமையின் கர்த்தரை நீங்க வந்து நிராகரிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறாருங்க இல்லையா? சோ அந்த காலத்திலே வந்து எழுதப்பட்ட ஒரு வசனம். மூணாவது விஷயம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபடுவாரு, எந்த மாதிரி மரணம் அவருக்கு வரும், எப்படியெல்லாம் வந்து அவரை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்துங்க சங்கீத புஸ்தகத்திலே இருக்குது அடையாளமாக. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க.
நம்ம படிக்கும் போது தாவீதுங்களோட எனிமீஸ் வந்து அவருக்கு கொடுத்த அந்த சஃபரிங் பத்தி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அப்படி இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இயேசு பத்தி தான் அது இருக்குது. ஒன்னா நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து சிலுவையில இல்லைங்களா முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாருங்க, 7 வாரத்துல ஒண்ணு. அது என்னன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு. இது வந்து சாம்ஸ்ல இருக்குது, சங்கீத புஸ்தகத்திலேயே இது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 22:1. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர். பாத்தீங்களா, அங்கே என் தேவனே அவர் சொல்ற அந்த எக்ஸாக்ட் வார்த்தைங்க, ஒரு வேர்டும் அங்க இருக்குதுங்க. அவர் என்ன பேச போறாருன்றது கூட ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் தேவனுடைய ஆவின்றது இல்லைங்களா. அமேசிங்கா இருக்குதுங்க. பைபிள் வந்து எந்த அளவுக்கு உண்மை, தேவனோட ஆவியில தான் எழுதப்பட்டிருக்குதுன்னு இதுக்குன்னா பெருசான ஒரு அடையாளத்தை நம்ம காட்டவும் முடியாது. அவ்வளவு தெளிவா இருக்குது இல்லைங்களா. இதே நீங்க பாத்தீங்கன்னாக்கா மத்தேயு 27:46 நிறைவேறுதுமா தீர்க்கதரிசனம். மேத்யூ 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். பாத்தீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றது அர்த்தம். ஓகே, இது அங்கவே வருது பாருங்க இல்லைங்களா. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவரை அந்த சோல்ஜர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க எப்படி அவரை வந்து கேலி பரியாசம் பண்ணுவாங்க சிலுவையில அவரை வந்து அறியும் போது அப்படின்றது தெளிவா இருக்குது இல்லைங்களா. முக்கியமா அவரோட ட்ரெஸ்ஸை வந்து கழட்டிட்டு என்ன பண்றாங்க, சீட்டு போட்டு குளுக்குறாங்க. அப்படியா, இதெல்லாமே இந்த டீட்டெயிலா நாங்க சங்கீதத்திலே இருக்குது இல்லைங்களா. எப்படி அவரை வந்து எல்லாரும் இகழ்ச்சி செய்வாங்க, கேலி பண்ணுவாங்க, அவரோட ட்ரெஸ்ஸை வந்து சீட்டு போட்டு குளிக்க எடுக்கிறது, இது முதல் கொண்டு தெளிவா அந்த வசனம் இருக்குது. சங்கீதம் 22:16-18. சாம் 22:16-18. நாள்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் புருவ குத்தினார்கள். இதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? கையும் காலையும் குத்துறது அப்படின்னா நாங்க வெரி குட். சோ அங்க என்ன பாக்குறோம், கைகளையும் காலையும் ஆணி அடிக்கிறது அப்படியே ஒரு அடையாளமா எவ்வளவு தெளிவாக்குது பாருங்க வசனம் இல்லைங்களா. அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, என்ன நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இது சொன்னது அவர் அடையாளமா இருந்தாலும் அப்படியே நிறைவேறணும். சொன்னதெல்லாம் அப்படியே லிட்டரலா வந்து நான் இயேசு வாழ்க்கையில நடக்குது. சீட்டு போடுறாங்க இல்லைங்களா. ஒன்னொன்னுமே நடக்குதுங்க. கைகளையும் காலையும் ஆணி அடிக்கிறது அவ்வளவு தெளிவா வந்து தேவன் வந்து கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா. இது வந்து யோவான் 19ஆம் அதிகாரம் 23-24 நிறைவேறுதுங்க. ஜான் 19:23-24. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்படாததாய் இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். சீட்டு போடுறாங்க. சோ இது என்னன்னாக்கா அப்படியே நிறைவேறுது இல்லைங்களா. பழைய ஏற்பாடுல சொன்ன அந்த வசனம் சங்கீதத்துல அப்படியே நிறைவேறுது இல்லையா. சோ இப்ப அவரை கேலி பரியாசம் பண்றாங்களோ அது வந்து 7:8 வருதுங்க. சங்கீதம் 22:7-8 எப்படியெல்லாம் வந்து அவரை என்ன பண்றாங்க, ரொம்ப கேலி பண்றாரு, மனசு கஷ்ட நோடிக்கிறாங்க. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார். பாத்தீங்களா, இந்த வார்த்தை அப்படியே சொல்றாருங்க. இவர் வந்து கர்த்தர் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு. தேவனுடைய குமாரன் சொன்னாங்களே, தேவன் வந்து விடுவிக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப இகழ்ச்சிக்கிறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. அவரை ஆல்ரெடி பிசிக்கல் பெயின்ல ரொம்ப சஃபரிங்ல இருக்கிறாருங்க. சரியான அடி இல்லைங்களா, ஆணி இல்லைங்களா, சாப்பிடல, அவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போது மனுஷரை ரொம்ப ரொம்ப நோடிக்கிறாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி. மேத்யூ 27:39-43 நிறைவேறுதுங்க இப்ப நம்ம பார்த்த வசனங்கள் அப்படியே.
அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். பாத்தீங்களா, தூஷிக்கிறத பத்தி அங்க சொன்னாங்க. இது அப்படியே நிறைவேறுது. நீ இறங்கி வா, தேவனுடைய குமாரன் இறங்கி வான்றாங்க. அப்புறம் அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும். பாத்தீங்களா, இறங்கி வரட்டும் பார்ப்போம் அப்படின்றாரு இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்குதுங்க. சங்கீதம் 22:16 அவர் கைகள் காலில் குத்துறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த வசனம் படிச்சிருங்க சிஸ்டர்ஸ். Psalm 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அப்படியே சொன்ன மாதிரியே நாங்க குத்துறாங்க இல்லைங்களா. இன்ஃபேக்ட் இது எழுதும் போது சிலுவை தண்டனை அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லை இல்லைங்களா. அது லேட்டரா தான் வருது. சில ராஜாக்கள் காலத்துலதான் சிலுவையில் அறிகிற அந்த பழக்கமே வருது. அது தாவீதோட காலத்துல அது கிடையவே கிடையாது. ஆனா அந்த காலத்திலேயே வந்து அவ்வளவு டீட்டெயிலா எழுதியிருக்கிறாங்க பாருங்க, தேவனோட ஆவியினால இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம அவருடைய பாடியை வந்து எடுக்கும் போது அவர் எலும்பை ஒடிக்காம தான் எடுக்கிறாங்க இல்லைங்களா. இதை பத்தி கூட வசனம் இருக்குது. அவரோட எலும்பை ஒடிக்காம என்ன பண்றாங்க, அவரோட பாடியை வந்து ரிமூவ் பண்றாங்க, சிலுவையில இருந்து அப்படியே எடுத்துட்டு போறாங்க. இதை பத்தியும் தீர்க்க தரிசனம் வந்து பழைய ஏற்பாடுல இருக்குதுங்க. சங்கீதம் 34:20, Psalm chapter 34:20. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா, அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லைன்னு தெரியுது இல்லைங்களா. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட எலும்பு வந்து முறிக்காம தான் நாங்க எடுக்கிறாருங்க. இதை பத்தி வசனம் வந்து நம்ம யோவான் 19ஆம் அதிகாரம் 33 36 வரைக்கும் வருதுங்க. அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. பாருங்க, போதுங்க சிஸ்டர், அது வரைக்கும் போதும். 33 தான் மெயின். என்னங்க, கால் எலும்பு வந்து முறிக்கல, வேற எந்த போனையும் வந்து ஒடிக்கலாங்க. முடியாம தான் என்ன பண்றாருங்க, பாடியை வந்து எடுத்துட்டு போறாங்க இல்லைங்களா. இது எல்லாமே வந்து பழைய ஏற்பாடுல சொன்ன தீர்க்க தரிசனம் அவ்வளோ என்னங்க பெர்ஃபெக்டா இருக்குதுங்க தீர்க்க தரிசனம். அடுத்து இயேசு கிறிஸ்துவ வந்து யாரு காட்டி கொடுத்துருங்க, யார் காட்டி கொடுத்தது? யூதாஸ் இஸ்காரியோத் இல்லைங்களா. சோ அதை பத்தியும் தீர்க்க தரிசனம் சங்கீதத்திலே இருக்குதுங்க இல்லைங்களா. கூட இருக்கிறவே நான் காட்டி கொடுப்பாரு அப்படின்ட்டு தெளிவான வசனம் தீர்க்க தரிசனமா சங்கீத புஸ்தகத்திலே இருக்குது. Psalm 41:9, சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினார். பாத்தீங்களா, குதிகாலை தூக்குறாரு. ஃப்ரெண்டா இருந்தவர் தான் இல்லைங்களா. அவர் தான் என்ன பண்றாருங்க, இன்ஃபேக்ட் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாருங்க. அப்பதான் இயேசு வந்து அவர் சொல்றாரு, யார் யாருன்ட்டு அவங்க வந்து கேட்கும் போது சொல்றாருங்க இல்லைங்களா. இன்டைரக்டா சொல்றாரு. ஓகே, ஆனா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இவருதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தெளிவா நாங்க தீர்க்க தரிசன வசனம் இருக்குது, சொன்ன மாதிரி நிறைவேறுதுங்க இல்லைங்களா. ஜான் 13:18, யோவான் 13:18 இதை பத்தி இருக்குதுங்க வசனம். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. பாத்தீங்களா, வேத வாக்கியம் நிறைவேறன்றாருங்க. எந்த வேத வாக்கியம்? இப்ப சங்கீதத்துல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வேத வாக்கியம் என்னோட பிராண சிநேகிதனே நாங்க கால்களை வந்து உயர்த்தினா அப்படின்ட்டு. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். சோ இது சங்கீதத்துல நம்ம பார்த்த விஷயம் இல்லைங்களா. அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே சொல்றாரு, இது வந்து நிறைவேறணும் அப்படின்ட்டு. அது நிறைவேறிச்சு இல்லையா. அடுத்து வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து என்னங்க டார்ச்சர் பண்றாங்க. பிரதான ஆசாரிகிட்ட போய் நிக்க வைக்கிறாங்க, அப்புறம் பிலாத் கிட்ட போய் நிக்க வைக்கிறாங்க, எரோத் கிட்ட போய் நிக்க வைக்கிறாருங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துமே பதில் சொல்லிட்டே இருந்தாரா? இல்ல, அமைதியாவே இருக்கிறாரு அவரு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்க அமைதியாவே இருக்கிறாரு. அவர் அமைதியா தான் இருப்பாருன்ட்டே தீர்க்க தரிசனம் இருக்குது சங்கீதத்துல இல்லைங்களா. ரொம்ப அமைதியா இருப்பாரு, எதுவும் வந்து ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. Psalm 38:13 and 14, சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 13-14.
நானோ ஆ, செவிடனை போல ஆ, கேளாதவனாகவும் ஆ, ஊமையனை போல ஆ, வாய் திறவாதவனாகவும் ஆ, இருக்கிறேன். ஆ, காது கேளாதவனும் ஆ. தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானே. பாத்தீங்களா எப்படி இருந்தாருங்க அவரு? ஒரு காது கேட்காத ஒரு மாதிரியும் இல்லைங்களா, பேச முடியாத மாதிரியும் அப்படியே இருந்தாருங்க. ஒரு வார்த்தை கூட நாங்க ரிட்டாலிட்டே பண்ணல. பெருசா அவங்க அவங்க அவங்கள வந்து கேலி பரியாசம் பண்ணும்போது கூட அவர் திருப்பி எதுவுமே சொல்லலங்க இல்லைங்களா. அன்னெசரியா என்னென்னவோ கேட்கறாங்க, ஆனா அமைதியாவே இருந்துட்டார். அதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. மேத்யூ 27:12-14 இது நிறைவேறுது. மத்தேயு 27 12-14 இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுங்க. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஆ, அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் ஆ, அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. பாத்தீங்களா, மறு உத்தரவு ஒண்ணுமே சொல்லங்க, பதிலே சொல்ல, சைலண்டாவே இருக்கிறாரு இல்லைங்களா. தெரிஞ்சிச்சு அவருக்கு, நம்ம என்ன பேசினாலும் என்ன அடிக்க போறது உண்மைதான், சாகடிக்க போறாங்கன்ட்டு. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அப்பொழுது ஆ, பிலாத்து அவரை நோக்கி, ஆ, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, ஆ, நீ அவைகளை கேட்கவில்லையா ஆ, என்றான். ஆ. அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. பாத்தீங்களா, இங்கேயும் வந்து என்னங்க ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்க இவ்வளவு குற்றம் சாட்டுறாங்க உங்க மேல, ஏதாவது இருந்தா சொல்லுனா சைலண்டாவே இருக்கிறாரு இல்லைங்களா. சொல்லி தப்பிச்சிருந்துக்கலாங்க இல்லைங்களா. ஏன்னா அந்த சாமர்த்தியம் அவர்கிட்ட இருந்துச்சு. நிறைய தடவை அவரு கொடுக்குற ஆன்சருக்கு அவங்களால ஒண்ணுமே பேச முடியல. ஆனா இந்த இடத்துல வாய் மூட்டு சைலண்டா இருந்துடுறாரு இல்லைங்களா, நமக்காக தான். ஓகே, அடுத்து முக்கியமான விஷயம் தீர்க்க தரிசனமா இருக்கிறது சங்கீதத்துல என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்ததன். இயேசு கிறிஸ்து வந்து ரிசரெக்ட் ஆவார் அப்படின்றது சங்கீதத்திலே இருக்குது இல்லைங்களா, ஒரு அடையாளமாக. இது வந்து சங்கீதம் 16 சாம் சாப்டர் 16:10 வருது. என் ஆத்துமாவை ஆ, பாதாளத்தில் விடீர், ஆ, உம்முடைய பரிசுத்தவானை ஆ. அழிவை காண ஒட்டீர். பாத்தீங்களா, அழிவை காண ஒட்டீர். ஓகே, இது படிக்கும் போது ஏதோ மாதிரி இருக்கும், தேவன் வந்து நல்லவங்களை காப்பாத்துவாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இது இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்ததலை குறித்து தான் சொல்லுது அப்படின்றத புதிய ஏற்பாடுல நம்ம வந்து படிக்கிற வரைக்கும் தெரியாது நம்மளுக்கு. அதை கோட் பண்ணியே வந்து சொல்றாங்க நிறைய இடத்துல இல்லைங்களா. இது வந்து அப்போஸ்தலர் 13:35 வருது பாருங்க. இங்க வந்து இத பத்தி பவுல் வந்து பேசுறாரு. ஆக்ட்ஸ் சாப்டர் 13:35. அன்றியும் ஆ, உம்முடைய பரிசுத்தர் ஆ, அழிவை காண ஒட்டீர் என்று ஆ, வேறொரு சங்கீதத்தில் ஆ. சொல்லி இருக்கிறது. பாத்தீங்களா, சங்கீதத்துல இருக்குதே அப்படின்ட்டு பவுல் தான் சொல்றாருங்க சரிங்களா. ஒரு ஊருக்கு போறாங்க ஊழியம் பண்றதுக்கு, அங்க பவுல் தெளிவா சொல்றாரு, அவரோட பரிசுத்தவான அழிவுக்கான ஒட்டீர் அப்படின்ட்டு வசனமே இருக்குது, அதனாலதான் இயேசு கிறிஸ்து உயிர் தந்தாரு அப்படின்ட்டு. பாருங்க, அவ்வளவு தெளிவா இருக்குது வசனம்ட்டு. அடுத்து முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனமும் இருக்குது. அவர் வந்து பரலோகத்துக்கு ஏறி போவாரு. ஏறி போயிட்டு என்ன பண்றாருங்க, இப்போ எங்க உட்காந்துக்கிறாரு? பரலோகத்துல எங்க உட்காந்துக்கிறாருங்க? ரைட் சைடு. ஓகே, வலது பாரிசத்தில் உட்காந்து. இதுவும் வந்து தீர்க்க தரிசனமா இருக்குது. இது நம்ம வந்து சங்கீதம் 110:1. சாம் 110:1. சங்கீதம் 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். பாத்தீங்களா, வலது பாரிசத்துல உட்காருங்க இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து எங்க வலது பாரிசத்துல உட்கார்ந்தாரு? எப்போ அவரு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போனாரு. ஏறி போய் இப்போ தேவனுடைய வலது பாரிசத்துல வீட்டு இருக்கிறாரு அவர். இங்கிலீஷ்ல படிங்கப்பா. இங்க 2 லார்ட் இருக்குது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் லார்ட் யாரு? ரெண்டாவது லார்ட் யாருங்க? அதாங்க. சோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. சோ அவ்வளவு தெளிவா இருக்குதுங்க வசனம் ஓகேங்களா. பரலோகத்துக்கு ஏறி போவாரு, தேவனுடைய வலது பாரிசத்துல உட்காருவாருன்ட்டு. இது வந்து புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவ இதை பத்தி சொல்றாருங்க. இந்த வசனத்தை கோட் பண்றாரு மேத்யூ 22:44, மத்தேயு 22:44. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. பாத்தீங்களா, கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார், வலது பாரிசத்துல உட்காருன்றாருங்க இல்லைங்களா. சோ எந்த அளவுக்கு உயர போனார் அப்படின்றத பத்தி கூட பழைய ஏற்பாடுல இருக்குதுங்க சரிங்களா. அவர் பரலோகத்துக்கு ஏறி போன அந்த விதத்தை பத்தி வசனம் இருக்குது, அடையாளமாக இருக்குது. அது வந்து
சாம் சாப்டர் 68:18, சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வருதுங்க. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். பாத்தீங்களா? சோ ascended on high and இருக்குங்க, சரிங்களா? உயர நாங்க ஏறி போனார் அவரு இல்லையா? அதை பத்தி தெளிவா வசனம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வசனம் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதை பத்தி பவுல் எபேசு சபைக்கு எழுதுறாரு. இப்போ நம்ம படிச்ச இந்த வசனம் சங்கீதம் 68ல எபேசியன்ஸ் சாப்டர் 4:8 பார்க்கலாம். அதை பத்தி எபேசியன்ஸ் சாப்டர் 4:8, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். என்ன அருமையான வசனம்! இதெல்லாம் நம்ம இருக்கிறது மாதிரியே தெரியல, இயேசு பத்தி தான் சொல்றாங்கன்ட்டு. ஆனா பவுல் ஒன்னொன்னுமா நாங்க எடுத்து காட்டுறாரு, இதெல்லாம் அவரை பத்தி தான்ட்டு. உன்னதங்களுக்கு ஏறி இருக்கிறாரு இல்லைங்களா? சிறைப்பட்டவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும், வரங்களை கொடுக்கணும். அதனால்தான் என்னங்க உன்னதங்களுக்கு அவர் ஏறி இருக்கிறாரு அப்படின்ட்டு அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு இல்லைங்களா? அப்புறம் இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்றத பத்தி இன்னொரு வசனமும் இருக்குதுங்க பழைய ஏற்பாடுல, சங்கீதத்துல. அவர் யாருனாக்கா நமக்கு ஒரு ஆசாரி. யாரோட முறையின்படினாக்கா மெல்கிசெதேக் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு இல்லைங்களா? அவர் ஒரு ராஜா, அதே சமயத்துல அவர் ஒரு பிரீஸ்ட். இது ரெண்டுமாகவும் இருக்கிறாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதிராஜா, அவர் பிரதான ஆசாரி. நமக்காக அவர் உயிரே கொடுத்தாரு இல்லைங்களா? சோ இத பத்தி பழைய ஏற்பாடுல சங்கீதத்துல தீர்க்க தரிசனமா இருக்குது. சாம் 110:4, சங்கீதம் 110:4 வருது. நீர் மெல்கிசெதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். பாத்தீங்களா? மனம் மாறாமலும் இருப்பார். அவர் மெல்கிசெதேக்கின் முறையின்படி என்றென்றைக்குமே நாங்க ஆசாரியர் இல்லைங்களா? எப்போதுமே அவர் ஆசாரியதான். ஓகே, இது பவுல் புதிய ஏற்பாடு ஈப்ரூஸ்க்கு எழுதும் போது சொல்றாருங்க, இது இயேசு கிறிஸ்து பத்தினா வசனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஈப்ரூஸ் சாப்டர் 5:6 வருதுங்க இதை பத்தி. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசெதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளுக்கு பிரதான ஆசாரியா இருக்கிறார், உத்தம பிரதான ஆசாரியா இருக்குது இல்லைங்களா? ஏன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரும்போது பவுல் இந்த வசனத்தை கோட் பண்றாங்க. சாம்ல இருக்கிற அந்த வசனத்தை கோட் பண்ணி சொல்றாங்க, இது இயேசு கிறிஸ்து தான், மெல்கிசெதேக்கின் முறையின்படி அவர் நமக்கு நாங்க ஒரு ஆசாரியா இருக்கிறாரு அப்படின்ட்டு. அடுத்து இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது பழைய ஏற்பாடுல. மோசே கிட்ட போயிட்டு எங்களுக்கு தண்ணி வேணும்னும் போது அவர் என்ன பண்றாரு, கல்ல போய் அடிச்சிடாரு இல்லைங்களா? அந்த கல் யாரு அப்படின்னும் போது அந்த கண்மலை இயேசு கிறிஸ்துன்னு இருக்குது இல்லைங்களா? இந்த அடையாளம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சங்கீதத்திலே இருக்குதுங்க, சாம்ஸ்லே. இதை பத்தி நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 15-16, சாம் சாப்டர் 78, 15 and 16. வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். அந்த கண்மலை இல்லைங்களா? மகா ஆழத்துல இருந்த அந்த கண்மலையை நாங்க பிளந்து அதுல இருந்து வர தண்ணியை அவங்களுக்கு கொடுத்தாருங்க இல்லையா? சோ இதை வச்சுட்டு அப்படியே புதிய ஏற்பாடுல 1 கொரிந்தியர் 10:4 அந்த கண்மலை யாரு அப்படின்ட்டு அடையாளமா இங்க சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியன் சாப்டர் 10:4. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து. அப்படிங்களா? அந்த கண்மலை யாரு என்றது இருக்குது, கிறிஸ்துன்னு இருக்குதுங்க. பாருங்க எவ்வளவு அடையாளம் இருக்குது. இயேசு பத்தி டீட்டெயிலா அவ்வளவு வசனங்கள் சங்கீதத்திலே வருது இல்லைங்களா? சொல்லிட்டே போறாருங்க, அவர் எப்படி மரணிப்பாரு, என்னென்ன பண்ணுவாரு, அவர் நம்மளுக்கு யாரு இல்லைங்களா? இந்த கண்மலை யாரு, அவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரை நிறைய பேர் என்னங்க விரோதமா பார்ப்பாங்க, ஹேட் பண்ணுவாங்க, வெறுப்பாங்க. எதுக்காக இருக்கிறாங்கனாக்கா காரணமே இல்லாம, ஒரு காரணமும் கிடையாதுங்க. ஒரு நியாயமான காரணம் சொல்ல முடியாது இயேசு கிறிஸ்துவ எதுக்கு அவங்க ஹேட் பண்ணாங்கன்ட்டு இல்லைங்களா? தனிப்பட்ட காரணம் எதனா இருக்கலாம், ஆனா நியாயமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீதியின்படி இயேசு கிறிஸ்துவ அவங்க ஹேட் பண்ணதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. ஆனா அப்படித்தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சங்கீதத்துல தீர்க்க தரிசனமா வசனமே இருக்குதுங்க இல்லைங்களா? எல்லாரும் அநியாயமா நாங்க இயேசு கிறிஸ்துவ இருப்பாங்க அப்படின்ட்டு. இது சாம் சாப்டர் 35:19,
சங்கீதம் 35:19. Psalm 35:19. வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. பாத்தீங்களா, முகாந்தரம் இல்லாம, வித்தவுட் எனி காஸ் அவங்க வந்து எங்களை பகைக்கிறாங்க. இங்கிலீஷ் எப்படி வருது படிங்க. Don't let my enemies, those liars, gloat over my defeat. Don't let those who hate me for no reason. Oh, they hate me for no reason அப்படின்றாரு. There is no reason. ஒரு ரீசனே இல்ல. ஆனா நாங்க ஹேட்ரட் வெறுக்கிறாங்க. பண்ணது நல்லதுதான். எந்த நல்லதுக்காக வெறுக்கிறாங்க? பண்ணது ஃபுல்லாமே நல்ல விஷயங்கள். ஆனா வெறுப்பதான் அவர் வந்து சம்பாதிச்சாரு இவங்க கிட்ட, இல்லைங்களா? இத பத்தி இன்னொரு வசனம் இருக்குது. சங்கீதம் 69:4 கூட வருது பாருங்க. Psalm 69:4 கூட, சங்கீதம் 69:4 கூட என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா எப்படி இருக்கிறாங்க? என் தலையில இருக்கிற முடியோட அதிகமா இருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு பேர் வந்து எனிமீஸ் ஆயிட்டாருங்க. காரணமே இல்லாம, ஒரு ரீசன் கிடையாது, இல்லைங்களா? இங்கிலீஷ்ல படிப்பா அந்த வசனம். Those who hate me for no reason are more numerous than the hairs of me. பாத்தீங்களா, they are more numerous. என் தலையில இருக்கிற முடியோட எனக்கு வந்துகிற எதிரிங்க, காரணமே இல்லாத வந்தவங்க அதிகம். இதுல பொய் சாட்சி எல்லாம் வந்து கூட்டிட்டு வராங்க. அவர் விரோதமா பொய் சாட்சி சொல்ல வைக்கிறது. அந்த அளவுக்கு எதிரிங்க நாங்க ஃபார்ம் ஆயிட்டாங்க. கொலை செய்யற அளவுக்கு நாங்க அவங்களுக்கு கோவம். அவர் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. இதை பத்தி நம்ம ஜான் சாப்டர் 15:24-25 நிறைவேறுதுங்க இந்த தீர்க்கதரிசனம். யோவான் 15:24-25 இதை பத்தி வருது பாருங்க. வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டு பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதி இருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. அந்த வாக்கியம் நிறைவேறணும். சங்கீதத்துல சொன்னப்பட்ட வாக்கியம் நாங்க நிறைவேறணும். என்னை வெறுக்கிறாங்க. என்ன மட்டும் வெறுக்கல, நான் என்ன அனுப்புன பிதாவையும் இருக்கிறாங்க. நான் பண்ண அந்த நல்ல காரியத்தை பார்த்து. இதெல்லாம் ஏன் நடக்குதுனாக்கா, தீர்க்க தரிசனம் நாங்க நிறைவேறணும். என்ன தீர்க்க தரிசனம்? சங்கீதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். காரணம் இல்லாமல் நாங்க வெறுக்கிறாங்க என்ன அப்படின்றாரு, இல்லைங்களா? அடுத்து இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாருங்க. ரொம்ப வலியா இருக்கு. ஆனா அந்த டைம்ல என்ன ஆகுதுங்க? தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கும் போது என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா அவருக்கு குடிக்கிறதுக்கு? கரெக்ட், வைன் வினிகர் அப்படின்ட்டு. சரிங்களா? தமிழ்ல வந்து காடின்ட்டு சொல்லுவாங்க, காலின்னு கூட வருதுங்க. சரிங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அது இட்ஸ் a ஃபார்ம் லைக் இந்த சாராயன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி. அது குடிச்சாக்கா வலி தெரியாது, சரிங்களா? அது கொடுத்துட்டு அவரை கொஞ்சம் இன்டாக்சிகேட் பண்ணலாம், ஏன்னா கத்துறாங்க வழியில, இல்லையா? அதனால. ஆனா அவர் அது குடிக்கூடாது, இல்லைங்களா? அதை வந்து வாங்கிக்கிறதுலங்க அவர். இதை பத்தி தீர்க்க தரிசனம் நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதத்திலே இருக்குதுங்க, இல்லைங்களா? Psalm 69:21, சங்கீதம் 69:21. Psalm chapter 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பாத்தீங்களா, என்னோட தாகத்துக்கு என்ன கொடுத்தாங்க? காடியை கொடுத்தாங்கன்ட்டு. இங்கிலீஷ்ல எப்படி வருதுப்பா பாருங்க. When I was hungry, they gave me poison. When I was thirsty, they offered me vinegar. பாத்தீங்களா, வினிகர்ன்ட்டு இருக்குதுங்க, காடின்னு. சோ என்ன பாக்குறோம், அது வந்து அவர் ஏத்துக்கல. ஓகே, இதுவும் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் தாங்க, அது நிறைவேறுது, இல்லைங்களா? அது வந்து நம்ம வந்து பாக்குறோம். யோவான் 19:28-30 கூட இதை பத்தி இருக்குதுங்க. ஜான் சாப்டர் 19:28-30 கூட அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு யோவான் இதை பத்தி. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவன் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். பாத்தீங்களா, அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து இந்த விஷயத்த கொடுத்து டீட்டெயிலா அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, இல்லைங்களா, வைன் வினிகர் பத்தி. சோ இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான தீர்க்க தரிசனம். இப்போ அவரு டெம்பிளுக்கு போறாருங்க. அங்க என்ன பண்றாங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அந்த வியாபாரம் பண்றவங்க அந்த டேபிள் எல்லாத்தையும் நாங்க தள்ளி விட்டுறாரு. ரொம்ப கோவம் வந்துருதுங்க. ரொம்ப அவருக்கு எக்ஸ்ட்ரீமா கோவம் வருது. இங்கதான் நம்ம வந்து பாக்குறோம்.
அவரை அவமானப்படுத்தும் போது சைலண்டா இருந்தாரு. ஆனா டெம்பிள்ல, தேவாலயத்துல இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருதுங்க இல்லைங்களா? இத பத்தி கூட தீர்க்கதரிசன வசனம் சங்கீதத்துல இருக்குது இல்லையா? அவரு என்ன பண்றாரு அப்படின்ட்டு. சோ இது வந்து நம்ம சங்கீதம் 69:9 பார்க்கலாங்க. சாம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. பாத்தீங்களா? ஜீல் ஆஃப் thine house அப்படின்ட்டு வருதுங்க. அவ்வளவு வைராகியம் எதன் மேல? தேவனுடைய வீடின் மேல. நமக்கு எதன் மேல வைராகியம் இருக்கு? நம்ம தேவனோட வீடின் மேலதான் வைராகியம் இருக்கணும். நம்ம மேல வைராகியம் இருக்கக்கூடாது. நம்மள யாருன்னா கேவலமா பேசினா பேசிக்கிறாங்க. அதுக்கேற்ற கூலி வந்து தேவன் பாத்துக்குவாரு இல்லைங்களா? ஆனா தேவனுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப வைராகமா இருக்கணும். தேவனுடைய காரியங்கள், சபை ஆராதனைல நம்ம சபை கூடுதல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வைராகமா நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியங்கள். அதுல ரொம்ப ரொம்ப அந்த அந்த ஒரு இடத்துல தவறான காரியம் நடக்கும்போது அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது இல்லைங்களா? இதை வந்து தீர்க்க தரிசனமா புதிய ஏற்பாடுல ஷீஷருங்க வந்து சொல்றாரு. அவர் வந்து டெம்பிள்ல இருக்கிறவங்களெல்லாம் தொட்டும் போது ஷீஷருங்க அதை பார்த்துட்டு பழைய ஏற்பாடுல இந்த மாதிரி இவரை பத்தி தீர்க்கதரிசனம் இருக்குதுன்ட்டு ஷீஷருங்க வந்து ரிமெம்பர் பண்றாங்க, நினைச்சு பாக்குறாங்க இதை பத்தி. யோவான் 2:17, ஜான் சாப்டர் 2:17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். சீஷர்கள் என்னங்க, இவர் இப்படி பண்ணும்போது ஓ இந்த தீர்க்கதரிசனம் இருக்குது, அதனால்தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க நினைவு கூர்றாங்க இல்லைங்களா? அடுத்து சிலுவையில இருக்கும்போது யார் அவர் ரொம்ப நம்பினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனை தாங்க நம்பினாரு, இயேசு கிறிஸ்து. இதையும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தீர்க்க தரிசனமா இருக்குது இல்லைங்களா? பரிபூர்ண நம்பிக்கை யாரின் மேல வைத்து இருந்தாரு? தேவன் மேல. அதனால என்ன சொல்றாருங்க, என்னோட ஆவிய உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துறாரு. ஐ கமிட் யுவர் ஸ்பிரிட் டு யூ அப்படின்ட்டு தேவனுக்கு என்னங்க அவரோட ஆவிய வந்து ஒப்பு கொடுக்குறாரு இல்லைங்களா? இதுவும் வந்து தீர்க்க தரிசனமா இருக்குது. சங்கீதம் 31:5, சாம் 35:1. இது வந்து அவர் வந்து கடைசியா பேசின 7 வார்த்தைகள்ல இதுவும் ஒண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா? ஏலி ஏலி லாமா சபாக்தனி, என் தேவனே ஏன என்னை கைவிட்டுரு. 2 விஷயம் வந்துச்சு. அவர் பேசின 7 விஷயத்துல 2 சங்கீதத்திலே வந்துச்சு பாருங்க. படிங்க. சாம் 31:5, சங்கீதம் 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டு. பாத்தீங்களா? உம்முடைய கையில் என்னோட ஆவியை என்னங்க ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்றாரு இல்லைங்களா? சோ அதே வார்த்தையை சிலுவையில சொல்லிதான் வந்து என்னங்க இறந்துடுறாரு. இத பத்தி நம்ம பாக்குறோம். லூக் 23:46 வந்து இதே வார்த்தையை சொல்றாருங்க. லூக் 23:46, லூக் 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பாத்தீங்களா? இப்படி சொல்லி நாங்க ஜீவனை விட்டுட்டாரு. மகா சத்தமா சொல்றாருங்க, சாதாரணமா சொல்ல, மகா சத்தமா சொல்லி அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்து முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். இது வந்து எப்பன்னா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் என்னென்ன செய்ய போறாரு அப்படின்றது என்னங்க தீர்க்க தரிசனமா சங்கீதத்துல இருக்குது. இப்போ ரெவலேஷன்ல இருந்தா நம்மளுக்கு என்னங்க அதை பத்தி பெருசா ஆச்சரியம் இருக்காது. ஆனா சாம்ஸ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவர் பொறுக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே 2ஆம் வருகையில வந்து என்ன பண்ண போறாருன்ற வரைக்கும் இருக்குது பாருங்க இல்லைங்களா? அதுதான் வந்து அமேசிங்கா இருக்குது. ஓகே, இது வந்து சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8-9, சாம் சாப்டர் 2:8-9 வருது. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பாத்தீங்களா? நீர் அவர்களையும் இருப்பு கோலால் என்ன பண்ணுவாரு? அவங்கள வந்து இது பண்ணுவாருங்க. இது வந்து அவர் 2ஆம் வருகையில பண்ணக்கூடிய காரியம். 1ஆம் வருகையில இருப்பு கோலெல்லாம் அவரு கையில வச்சுக்கலாங்க. அந்த ஸ்கெப்டர் எல்லாம் எடுக்கல அவரு இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப அம்பலா இருந்தாருங்க. ஆனா 2ஆம் வருகையில ஒரு ராஜா கையில இருக்கவங்க அந்த செங்கோல்ன்றது அது இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கும். ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லை எங்கும் இல்லைங்களா கம்ப்ளீட் நேஷன்ஸ் தாங்க அவருக்கு வந்து கீழ்ப்படியணும். அப்படியே வந்து தேவன் என்ன பண்ண போறாரு? செய்ய போறாரு சரிங்களா? அவர் வந்து அரசால போடுறாரு. முக்கியமா வந்து ஜட்ஜ் பண்ண போறாரு, நியாய தீர்ப்பு செய்ய போறாரு. அதுவும் இருக்குது தீர்க்க தரிசனமா. சங்கீதம்
96 அதிகாரம் 13 சாம் 96:13. சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பாத்தீங்களா எப்படி நியாயம் தீர்ப்பாருன்னு கூட இருக்குதுங்க. நீதியோடும் சத்தியத்தோடும், சரிங்களா? அப்படிதான் நியாயம் தீர்ப்பாரு. எதுக்காக வர்றாருனாக்கா நியாயம் தீர்க்கிறதுக்காகவே வராரு, சும்மா வரலாங்க, இல்லைங்களா? நம்ம செய்கின்ற ஒரு காரியத்துக்கும் நாங்க நியாய தீர்ப்பு உண்டு, அதை செய்யறதுக்காகவே வராருன்ட்டு அப்பவே எழுதிட்டாங்க. பொறுக்கிறதுக்கு 1000 வருஷம் முன்னாடி எழுதிட்டாங்க பாருங்க. சங்கீதம் 98:9 சாம் 98:9 கூட வருது பாருங்க. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். திரும்பி அதே தான் சொல்றாரு. என்னத்துக்கு வராரு? பூமியை நாங்க நியாயம் தீர்க்க வராரு. ஓகே, ஒரு வாரியரா வராருங்க, இல்லைங்களா? அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படணும். அவர் யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. அவர் வந்துட்டு பிறகு, இல்லைங்களா? கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பாத்தீங்களா? நீதியோடும் நிதானத்தோடும் அவர் நியாயம் தீர்ப்பார். கண்டிப்பா அப்படிதான் நியாயம் தீர்ப்பாருங்க. இவர் வந்தாதான் இந்த உலகத்துல கரெக்ஷன் இல்லாம இருக்கும், நீதி இருக்கும், சமாதானம் இருக்கும், கவலை கண்ணீர் எல்லாமே மாறும், இல்லைங்களா? அவரே அல்லாமல் வேற யாருமே இந்த உலகத்தை நீதியா வழி நடத்தவே முடியாது. அது எந்த கவர்மெண்ட் ஆனாலும் சரி. கரப்ஷன்ன்றது இவர் வராம ஒழியாது, இல்லைங்களா? இத பத்தி நம்ம பவுல் பேசுறாரு, இல்லைங்களா? இந்த ஒரு விஷயத்த சங்கீதத்துல இருக்கின்ற இதே விஷயத்த அவர் கோட் பண்ணி பேசுறாரு. அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 31 ஆக்ட்ஸ் சாப்டர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். பாத்தீங்களா? ஏத்தென்ஸ்ன்ற ஊர்ல பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, இல்லைங்களா? ஒரு நாள் வைத்திருக்கிறாரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நியாயம் தீர்ப்பாரு. யாரை வச்சுனா? இயேசுவை வச்சு. இத பத்தி வசனம் எங்க சங்கீதத்திலே வந்துச்சு, இல்லைங்களா? அடுத்த வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு அவரை பத்தி நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்றாருங்க. நான் தான் சத்தியம்ன்றாரு, நானே வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கின்றேன். அதே போல என்ன சொல்றாருங்க? நான் தான் வெளிச்சம்ன்றாரு. ஐ ஆம் த ட்ரூ லைட்ன்றாரு. இது கூட நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே சங்கீதத்திலே இருக்குது, இல்லைங்களா? சங்கீதம் 27:1 வருது பாருங்க. சாம் 27:1 சாம் 27:1 சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இங்க கர்த்தர் என் ஒளின்னு இருக்கிறாரு, இல்லைங்களா? அந்த மெய்யான ஒளி யாரு? கர்த்தர். அந்த மெய்யான ஒளி யாருனாக்கா இயேசு கிறிஸ்து தான், இல்லைங்களா? அத பத்தி சொல்றாரு ஜான் 8:12, யோவான் 8:12 சொல்றாரு பாருங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நான் உலகத்துக்கே ஒளியா இருக்கிறேன்றாங்க. அந்த மெய்யான ஒளி யாரு? இயேசுதான், இல்லைங்களா? கிளியரா நான் சொல்றாரு, இயேசுதான் அந்த ஒளி அப்படின்ட்டு. அடுத்த தீர்க்கதரிசனம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உலகத்துல இருக்கிற எல்லாரும் இயேசு என்ன பண்ணுவாங்க? ஆராதிப்பாங்க. முழங்காலாவும் முடங்கும். எல்லாரும் வாயிலையும் அந்த துதிகள் இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஏகமாய் இயேசு கிறிஸ்துவ ஆராதனை செய்வாங்க. முதலாம் வருகையில கேலி பரியாசம் போனாங்க, இல்லைங்களா? அவமானப்படுத்தினாங்க, இல்லைங்களா? என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவருக்கு விரோதமா செய்தாருங்க. ஆனா 2ஆம் வருகையில எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆராதிப்பாங்கன்ட்டு இருக்குதுங்க வசனம். அருமையான வசனம். சங்கீதம் 22:27 சாம் 22:27. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். பாத்தீங்களா? எல்லாரும் நாங்க தொழுது கொள்வாங்க, இல்லைங்களா? எல்லாரும் ஜாதிகள் எல்லாரும் நாங்க தொழுது கொள்வாங்க. இது அப்படியே நடக்கும், லிட்ரலா நடக்குது. அது எப்பன்னு பாத்தீங்கன்னாக்கா, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9-10 இதை பத்தி வருதுங்க. ரெவலேஷன் சாப்டர் 7, 9 and 10 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி
ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் எல்லாரும். இல்லைங்களா? சோ என்னங்க, எல்லாரோட வாயிலையும் துதிகள். இயேசு பத்தியும் தேவனை பத்தியும் எல்லாரும் துதிப்பாங்க. கண்டிப்பா துதிச்சுதான் ஆகணும். இல்லைங்களா? அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து நமக்கு யாருங்க? நிறைய அடையாளம் இருக்குது. முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னாக்கா, அவர் நமக்கு வந்து மணவாளன். நம்ம நாங்க மணவாட்டி. அவர் நம்மளுக்கு மாப்பிள்ளை மாதிரி. இல்லைங்களா? ஒரு கல்யாணத்துல வந்து மாப்பிள்ளை பொண்ணு இருப்பாங்க. பொண்ணு யாருனாக்கா சபை. இல்லைங்களா? இந்த விஷயத்த வந்து அடையாளமா நீங்க பாத்தீங்கன்னா சாம்ஸ்ல சங்கீதத்திலே இருக்குதுங்க. சங்கீதத்துல இதை பத்தி அடையாளம் இருக்குது. இல்லைங்களா? இந்த கல்யாணம் எப்ப நடக்க போகுதுன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில நடக்குதுங்க. நம்ம உண்மையா இருந்தோம்னா இயேசு கிறிஸ்துக்கு நம்ம மனவாட்டி ஆகும், இல்லைன்னா கிடையாது. இல்லையா? சோ ரெண்டுமே வந்து ஒன்னா போறது அந்த ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். சோ இத பத்தி நம்ம சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 10-11 பார்க்கலாம். சாம் 45:10 and 11. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். பாத்தீங்களா? அப்போது உன்னோட ராஜா நாங்க உன் மேல ஆசைப்படுவாரு, நீ அவரை வந்து நாங்க பணிந்து கொள் அப்படின்ட்டு. இங்கிலீஷ்ல 10th verse படிங்கப்பா. Anyone can see that even the wise die. As well as Psalm chapter 45:10. சரிங்களா? அங்க என்ன சொல்றாருன்னா, அருமையான வசனம், அதுல ஒரு மீனிங் இருக்கு, அதனாலதான் படிக்க சொன்னேன். சங்கீதம் 45:10 இங்கிலீஷ்ல படிங்க. 45:10. Bride of the king, listen to what. பாத்தீங்களா என்ன சொல்றாரு? பிரைடு. இல்லைங்களா? ராஜாக்கு பிரைடு. அந்த ராஜா யாருனாக்கா இயேசு. இது வந்து நிறைவேறது அந்த தீர்க்கதரிசன வசனமும் நம்ம புதிய ஏற்பாடுலயும் பார்க்கலாம். அந்த ராஜா அப்புறம் பிரைடு. கண்டினியூ பண்ணுப்பா. Forget your people and your relatives. என்ன சொல்றாரு? Forget your people and your relatives. அது என்ன அடையாளங்க? Forget your people and relatives-னா நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற சொந்த பந்தம்லாம் நித்தியமா நம்ம கூட இருக்க போறது இல்லைங்க. இல்லைங்களா? நமக்கு இருக்கிற ஒரே சொந்தம் யாரு? இயேசு கிறிஸ்து தான் மெயின். இல்லைங்களா? அவர் கூட நம்ம வந்து சேர போறோம். இல்லையா? கல்யாணம் ஆயிட்ட பிறகு இல்லைங்களா, அந்த மனப்பொண்ணுக்கு என்ன ஆயிடுது? அவங்க வீடே வந்து சேஞ்ச் ஆயிடுது. அந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்து போன்றாரு. உன் வீடை மறந்துடு, உன்னோட ரிலேட்டிவ்ஸை மறந்துடு, அதுவே நீ வந்து ரொம்ப மனசுல ஆசை வச்சுட்டு இருக்காத அப்படின்ட்டு. ஸோ இந்த உலகத்தோட பேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இயேசுக்காக விட்டு கொடுக்கணும். இல்லைங்களா? ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து எஃபேசியன்ஸ் சாப்டர் 5:25-27 நம்ம பார்க்குறோம். மணவாளன் மணவாட்டி. ஸோ இந்த அடையாளத்தை வச்சு வந்து பவுல் பேசுறாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25-27. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். வைஃப் லவ் பண்ணுன்றாருங்க. எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி சபையை லவ் பண்றாரு அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றாரு. சரிங்களா? இதெல்லாம் அடையாளமா இருக்குது. லிட்டரலா நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல நம்ம சங்கீதத்துல பார்த்தோம் இல்லைங்களா, ராஜாவோட பிரைடு, மணவாளன் மணவாட்டி, இந்த லாங்குவேஜ்லயே வசனம் இருக்குதுங்க. இல்லைங்களா? ஆட்டுக்குட்டியானவரோட கல்யாணம் வந்துச்சு அப்படின்ட்டு ரெவலேஷன் சாப்டர் 19:7 வருது பாருங்க. வெளிப்படுத்தல் 19:7. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பாத்தீங்களா? ஆட்டுக்குட்டியானவரோட கல்யாணம், மனைவியும் ரெடி ஆயிட்டாங்க. இங்கிலீஷ்ல படிப்பா ஒரு தடவை. Let us rejoice and be glad. Let us praise his greatness. For the time has come for the wedding of the lamb, and his bride has prepared himself for it. பாத்தீங்களா? lamb and the bride. ஓகே, சோ இது வந்து நம்ம பாக்குறோம். சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கின்ற அந்த அடையாளமான ஒரு ரிலேஷன்ஷிப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. இல்லைங்களா? சோ அதான் வந்து நம்ம பாக்குறோம். லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்பட்டு இருப்பார். இல்லைங்களா? அவர் ஒரு வேலைக்காரராக தான் இருந்தாருங்க.
சரிங்களா? இந்த உலகத்துல அவர் எப்படி இருந்தாருங்க, ஒரு சர்வெண்ட் மாதிரி தான் இருந்தார். வந்துட்டு ராஜாதி ராஜாவா இல்ல. எந்த அளவுக்கு அவரு தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருப்பாரு அப்படின்றத சங்கீதத்திலே நம்ம வசனமா பார்க்கலாங்க, அடையாளம் இல்லைங்களா? சோ அது வந்து நம்ம சாம் சாப்டர் 40:6-8, சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6-8. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். பாத்தீங்களா? நீ பலிய விரும்பல தேவனே, கீழ்ப்படியில தான் விரும்புறீங்க. அதனால என்ன பத்தி புஸ்தக சுருள்ல எழுதி இருக்குது, உங்களோட சித்தத்தை செய்ய நான் வரேன் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. இது பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசனமா இருக்குதுங்க இல்லைங்களா? இது யார பத்தின வசனம்ட்டு அப்போ நம்மளுக்கு தெளிவா புதிய ஏற்பாடு பாக்குற வரைக்கும் தெரியாது. ஆனா இயேசு இத வந்து சொல்ல மாட்டான், ஓ இது இயேசு பத்தி தான் அப்படின்ட்டு. தேவனுடைய சித்தத்தை செய்யறது மட்டும்தான் அவரோட ஏமா இருந்துச்சு. மத்தபடி வேற எந்த விஷயத்த பத்தி யோசிக்கல இல்லைங்களா? கம்ப்ளீட்டா வந்து தேவன் நாங்க சரண்டர் பண்றாரு அவரோட லைஃப்ல, கம்ப்ளீட்டா இல்லைங்களா? அது வேற எந்த மைண்ட்ல அவருக்கு வேற எந்த நோக்கமும் இல்லைங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யணும், அது மட்டும் தான் அவரோட வேலையா இருந்துச்சு. இது வந்து ஈப்ரூஸ் சாப்டர் 10:5-10 வருது பாருங்க, தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு பவுல் அத பத்தி. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. பாருங்க, அங்க வந்து இயேசுன்ற அந்த வார்த்தையே வரல இல்லைங்களா? ஆனா இங்க உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிரவேசித்த போது என்ன சொன்னார் அப்படின்ட்டு சொல்றாரு பாருங்க, அடையாளமா. கண்டினியூ பண்ணுங்க. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பாத்தீங்களா? புஸ்தக சுருள்ன்றது எது? சங்கீதத்துல நம்ம படிச்சீங்களா? அந்த வசனம் தான். புஸ்தக சுருள்ல என்னை பத்தி எழுதி இருக்குது, இதோ உமது சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்ப நம்ம அதே மாதிரி யாரோட சித்தத்தை செய்யணுங்க? தேவனுடைய சித்தத்தை மட்டும் தான் நம்ம லைஃப்ல செய்யணும், சரிங்களா? இவ்வளவு விஷயம் இயேசுவை பத்தி சங்கீதத்துல இருக்குதுங்க இல்லைங்களா? அவர் எப்படி வந்து மரணிப்பாரு, எப்படியெல்லாம் அவர் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லைங்களா? அவர் ராஜாதி ராஜா எப்படி உலகத்தை ஆளுகை செய்வாரு, எப்படி நீதியா வழி நடத்த போறாரு, எப்படி வீழ்த்திருந்தாரு, எப்படி பரலோகத்துக்கு ஏறி போனாரு, தேவனோட வலது பரிசத்துல எப்படி வீட்டு, இவ்வளவு விஷயங்கள் சங்கீத புஸ்தகத்திலே இவ்வளவு அடையாளமா இருக்குது. அதான் ஆச்சரியமா இருக்குது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே நன்றிகள்.